ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிசினஸ் டாக்ஸ். நம்ம இந்த சேவிங் ஸ்கீம் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த பிபிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மூலமா எப்படி வந்து ஒரு 15 இயர்ஸ் டென்யூர்ல ஒரு 40 lakhs பக்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்றது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம்ல நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலாம்னா அங்கேயுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அங்கேயே இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா 1.25x ஸ்பீடில் வச்சு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப குவிக்காகவே வந்து கிடச்சிரும். அண்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸாக போட்டுருக்கோம். அதில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் கூட கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயங்களை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி. ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1% வந்து பெர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. இதோடைய ஸ்கீம் டென்யூர் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கூட நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? பட் ஆனால் ஓவராலாக இந்த ஸ்கீமோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து அடிஷனல் நீங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு, அதாவது இந்த 15 வருஷத்துல வருஷம் மினிமம் 500 rupees நீங்க வந்து கட்டணும். அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1.5 lakhs வரைக்குமே வந்து நீங்க வந்து இதுல வந்து கட்டலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க கட்டுற அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அந்தந்த வருஷத்துக்கான ஏடிசியில வந்து நீங்க வந்து முடியும். அதுக்கப்புறம் நீங்க 15 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது இல்லைங்களா, அதுவுமே வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. இதுதான் இந்த ஸ்கீமோட ஒரு பியூட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீ. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலியமா வந்த ஸ்கீம் அப்படின்றதுனால இதுக்கு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டே வந்து அஷ்யூர் பண்ணுறாங்க. அதனால் இதில் ரிஸ்க் ஃபேக்டர் 0% அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன் சிட்டிசனாக வந்து இருக்கணும். என்ஆர்ஐஸ்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மைனஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் சிட்டிசன்ஷிப் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் தான் இருக்க முடியும். ஒருத்தரே வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் மினிமம் டெபாசிட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வருஷத்துக்கு 500 rupees ஆச்சு மினிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்ஸுமே வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த பேங்க் வந்து இஷ்டமோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸில் போடுவாங்க, சில பேர் ஸ்டேட் பேங்க்ல போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேங்க்ஸுமே வந்து இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் டு பேங்க் இந்த ஸ்கீம் வேரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீமு. ஸோ எல்லா பேங்க்குமே இந்த ஸ்கீமை வந்து லென் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக இருக்காது, சரிங்களா? ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு அண்ட் ஃபோட்டோகிராஃபு, பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்ட் பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் தான், இந்த மாதிரி தான் விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஆதார் கார்டு இருந்தாலே போதும், மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் வந்து என்ரோல் ஆகிட முடியும். அண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்ஸ்க்குமே வந்து டிஃபர் ஆகும். அந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் பேங்க்கில் போயிட்டு என்கொயரி பண்ணி வாங்கிட்டு அங்கேயே வந்து நீங்கள் இந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து முடிச்சிடலாம், சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண இப்போ இந்த பிபிஎஃப்ல வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசுவலைசேஷன் தான் நான் உங்கள்கிட்ட வந்து காட்ட போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் முடிவில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 lakhs and 68,000 rupees கிட்ட வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,50,000 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18,18,000 ரூபாய் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைச்சிருக்கும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 40,68,209 rupees வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ இப்போ நான் வந்து 1,50,000 அப்படின்ற மாதிரி வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து என்னால் வந்து ஒரு 1000 ரூபா தான் மந்த்லி போட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து 12,000 ரூபா தான் கட்ட முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நீங்கள் கூகுள்லேயே வந்து பிபிஎஃப் கால்குலேட்டர்னு போட்டிங்கன்னா நிறைய கால்குலேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் வந்து கால்குலேட்டே பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, இந்த பிபிஎஃப் மூலமா எனக்கு வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து நீங்கள் லோனுமே வந்து எடுத்துக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15 இயர்ஸ் அப்படின்றது ஒரு லாங் டென்யூர். இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் கட்டின பிறகு உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்படுது, அதில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருந்து நீங்கள் லோன் அமௌண்ட்டாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவைலபிள் பிட்வீன் 3rd and 5th year of opening of PPF account before completing 6 years. நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை 6 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3வது இயர்லேருந்து 5வது இயர்க்குள்ள ஒரு லோனை வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அந்த லோன் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த பிபிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆஸ் ஆஃப் 2 இயர்ஸ் பிஃபோர் த லோன் அப்ளிகேஷன் இயர். அதாவது 25% ஆஃப் தி பிபிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து லோனாக வந்து எடுத்துக்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 1% per annum. இதுதான் வந்து ஹைலைட்டு. நீங்கள் கட்டின அமௌண்ட் ஒரு 1% per annum வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கொடுத்து நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துக்க முடியும் நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட்டோட வந்து நீங்கள் ரீபே பண்ணிடணும். ஸோ நீங்கள் அந்த ரீபே பண்ணுற வரைக்குமே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த காம்பவுண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிபிஎஃப்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் ஆகாது. இன்கேஸ் வந்து உங்களால் இந்த 36 மந்த்ஸ்க்குள்ளே கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 1% per annumன்றது வந்து 6% per annum வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது நான் சொன்ன மாதிரியே தான், நோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆன் தி பிபிஎஃப் அக்கௌண்ட் பேலன்ஸ் டியூரிங் தி லோன் டென்யூர். இந்த லோன் டென்யூரில் நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு அந்த பிபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. அண்ட் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லோன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அது வந்து செகண்ட் லோன் எலிஜிபிலிட்டி. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் தான் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ் தான் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து ப்ரொவைடர் நீங்கள் ஃபர்ஸ்ட் லோன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் லோன் எடுக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட் லோனாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு வேரியஸ் அவென்யூஸ் இந்த பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிபிஎஃப் பற்றின ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் வந்து கிடச்சிருக்கும். என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருந்திருக்கும், தெரிஞ்ச விஷயங்களும் சில இதெல்லாம் இருந்திருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் இட் வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நிறைய இருக்குது, அதையுமே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.